கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் கண்ணன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தீர்மானத்தின்படி திருப்போரூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் கருப்பு பேட்ச் அணிந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் பட்டப்பகலில் வழக்கறிஞரை படுகொலை செய்த நபரை தூக்கிலிட வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சரவணன் இவ்வாறு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கண்ணன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து இன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நமது வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கறிஞர் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேண்டுதல் என்னவென்றால், உடனடியாக வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பை நிறைவேற்றும் வகையில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றுமாறு எங்களது வழக்கறிஞரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று நிகழ்வுகள் இன்னும் தொடருமானால் எங்களுடைய வழக்கறிஞர் போராட்டம் மீண்டும் வலுப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று எங்களது கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கார்கள். அதன்படி போராட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைய தினம் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படும்போது சுற்றி வேடிக்கை பார்த்த பொதுமக்கள் யாரும் அந்த செயலை தடுக்க முன்வராதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஒரு பொதுமக்களின் பிரச்சனைக்காக முதலில் குரல் கொடுப்பது ஒரு வழக்கறிஞர். ஆனால் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படும் போது அனைத்து பொதுமக்களும் அதை வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்களே தவிர யாருமே அதை தடுக்கணும்னு முன் வரல. இது மிகவும் வருத்தத்தக்கது. இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு பொதுமக்களாக இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முன்வாருங்க. எல்லாருமே போலீஸை நம்பி தான் இருக்கணுன்றது இல்லை. பொதுமக்கள் நாமளும் முன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் தடுக்கலான்றது எங்களுடைய வழக்கறிஞருடைய கோரிக்கை. தமிழக அரசு இது பரிசீலனை பண்ணி உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குன்றது நாங்கள் நம்புகிறோம். நான் வழக்கறிஞர் கவிதா. இப்போ என்னென்னா, வழக்கறிஞர்கள் மிகவும் கொடுமையாக தாக்கப்பட்டு இருக்காங்க. பப்ளிக் இஷ்யூஸ்க்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் எங்களையே தாக்கினா இந்த தமிழ்நாட்டில் நீதி எங்கே இருக்குதுன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ராஜஸ்தானில் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் பில் 2023 இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதையே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அப்படியே ஊற போட்டுருக்கிறது தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் எங்களோட தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். நன்றி, வணக்கம்.